வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 20 2025 வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பிரித்தானியாவில் வேகமாக பரவி வருகின்ற நோரோ வைரஸ் இப்பொழுது உச்சத்தை தொற்றிருப்பதாக NHS வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அது கேட்டிருக்கின்றது. அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட் கடைகளில் இடம்பெறுகின்ற களவுகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை அறிவித்திருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் EasyJet விமான சேவையில் பயணம் செய்ய இருப்பவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் மின் வழங்கலில் ஈடுபடுகின்ற முக்கியமான நிறுவனம் ஒன்று தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பு குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவின் மிக பிரபலமாகிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனமாகிய டெஸ்கோ நிறுவனம் இப்பொழுது புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கலாம் அல்லது சாதாரண கடைகளாக இருக்கலாம். இங்கே பிரித்தானியாவிலே கடைகள் வைத்திருக்கின்ற ஏராளமானவர்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பார்ப்பீர்கள். எனவே நீங்கள் வைத்திருக்கின்ற கடைகள் அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் கடைகளில் போகிற களவுகள் தான். எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் எவ்வளவுதான் பாதுகாப்பு அதிகரித்தாலும் இந்த களவை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது பிரித்தானியாவில். எனவே அதனுடைய ஒரு கட்டமாக இப்போ டெஸ்கோ ஹைடெக் செக்யூரிட்டி ஹப் என்ற பெயரில் புதிய செக்யூரிட்டி நடைமுறைகளை அறிமுகம் செய்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் எல்லா ஸ்டாஃபுக்கும் பொடிவோன் கேமரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடைகளில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும். அதோட இந்த என்ட்ரி எக்ஸிட் இடத்துல முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ அதிக பாதுகாப்புகள் கொண்ட கதவுகள் போடப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே யாராவது களவுகள் எடுத்தால் அதை ஈஸியாக பிடிக்கக்கூடிய மாதிரி அதிநவீன கருவிகள் பொருத்தப்பட்ட கதவுகள் பூட்டப்படும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி கிரைம் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு வகையான சிஸ்டத்தை தாங்கள் அறிமுகப்படுத்த போவதாக டெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இதனுடைய முதல் கட்டம் டெவென்ட்ரி நகரில், அதாவது நோர்த்தாம்ப்டன்ஷியரில் இருக்கின்ற டெவென்ட்ரி நகரில் இருக்கின்ற டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக. அதனை அடுத்து நாடு முழுவதும் இருக்கின்ற டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் கடுமையான பாதுகாப்பு நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. EasyJet விமான சேவையில் பயணம் செய்ய இருப்பவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது EasyJet நிறுவனத்தைச் சேர்ந்த விமானிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்களாம். இதனால் ஐரோப்பிய நகரங்கள் பலவற்றுக்கான விமான சேவைகளில் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்படுது. எப்படி என்று சொன்னால், ஒரு குறுகின காலம்தான், வரும் திங்கட்கிழமை, இம்மாதம் 24 திங்கட்கிழமை ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணியில இருந்து திங்கட்கிழமை மறுநாள் மாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். இதனால் ஐரோப்பாவினுடைய பல நகரங்களுக்கான சேவைகள் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் இந்த திங்கட்கிழமை பயணம் செய்வதாக இருந்தால் EasyJet விமான சேவையில் தயவு செய்து இதனை கருத்தில் கொள்ளவும். அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய உறவினர் நண்பர்கள் யாராவது வரும் திங்கட்கிழமை பயணம் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லிவிடுங்கள். பிரித்தானியாவில் இயங்குகின்ற முன்னணி மின்சாரம் வழங்குகின்ற நிறுவனம் ஒன்று தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை வழங்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், E.ON என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி. இப்போ உங்களோட வீட்டுக்கு மின்சாரம் வழங்குறதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குன்னு தானே. எனவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், E.ON அந்த கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு கரண்ட் வருதான்னு சொல்லி. அந்த கம்பெனிலேருந்து ஒருவேளை கரண்ட் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்று சொன்னால், அந்த கம்பெனி ஒவ்வொரு பேங்க் ஹாலிடே நாள்லையும், ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பேங்க் ஹாலிடே நாளில் அடுத்து வரும் ஒரு வருடத்துக்கு, எனவே அடுத்து வரும் ஒரு வருட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் வருமாம். இந்த 8 நாட்களுமே இலவச மின்சாரம் வழங்கப்படும். அந்த நாளில் நீங்கள் எவ்வளோதான் பாவிச்சாலும், எவ்வளோ மின்சாரம் பாவிச்சாலும் உங்களுக்கு அது பில்லில் அந்த கணக்கு சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. அது முற்றிலும் இலவசம் என்று சொல்லப்படுது. இந்த புதிய திட்டம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி குறித்த அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. எனவே உங்களுடைய வீட்டுக்கு மின்சாரம் வழங்குகின்ற நிறுவனம் E.ON அதுவாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு அடுத்து வரும் ஒரு வருடத்துக்கு 8 நாட்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும்.
அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு கிழமையில் சராசரியாக எத்தனை ஹவர்ஸ் வந்து வேலை செய்வீங்கள்? எத்தனை ஹவர்ஸ் ஒரு கிழமையில் வேலை செய்வீங்கள்? எல்லாருமே வந்து கூடின ஹவர்ஸ் தான் நாங்கள் வேலை செய்வோம். எப்போவுமே நான் உட்பட எல்லாருமே வந்து வளமையை விட கூடுதலான ஹவர்ஸ் தான் வேலை செய்வோம். என்ன சொன்னால் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற நாங்கள். ஆனால் இங்கே வந்து ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேல இருக்கிற முக்கியமான நகரங்கள் இருக்குது தானே, இந்த நகரங்களில் வந்து நீங்கள் வாழணும் என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் உழைக்கணும், மேலதிகமாக எத்தனை ஹவர்ஸ் உழைச்சா நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும், கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற டேட்டா வந்து எங்களுக்கு பொருந்தாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் அதை விட கூடுதலான ஹவர்ஸ் தான் கட்டாயம் வேலை செய்வோம். இருந்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை நான் வாசிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் யூகேல ஒரு கிழமைக்கான ஒரு வாரத்துக்கான சராசரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 36.5 மணித்தியாலங்கள். 36.5 மணித்தியாலங்கள். ஆனால் நாங்கள் அவ்வளோ வேலை செய்கிறோம் இல்லை, அதை விட கூட தான் வேலை செய்வோம். அப்படி பார்க்கக்குள்ள ஒரு வருடத்தில் ஒரு நபர் வந்து 1898 ஹவர்ஸ் 1898 ஹவர்ஸ் வேலை செய்யணும் பிரித்தானியாவினுடைய சட்டப்படி சராசரியாக. ஆனால் நீங்கள் லண்டனில் வாழ்றதாக இருந்தால் அதை விட மேலதிகமாக 460 ஹவர்ஸ் வந்து வேலை செய்யணும் என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 1898 மேலதிகமாக 460 ஹவர்ஸ் ஒரு வருஷத்தில் வேலை செய்தால் மட்டும்தான் லண்டனில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் மான்செஸ்டர் நகரில் வந்து ஒரு நிம்மதியாக வாழணும் என்று சொன்னால் 1898 ஹவர்ஸோட மேலதிகமாக 189 ஹவர்ஸ் வேலை செய்யணுமாம். அப்படி வேலை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு கட்டுப்படியாகும் என்று சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நகரங்கள் இருக்குது. ஆக்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் வாழணும் என்று சொன்னால் 2140 ஹவர்ஸ் வேலை செய்யணுமாம் ஒரு வருஷத்துக்கு 2140 ஹவர்ஸ். அதே போல் பிரிஸ்டலில் வாழணும் என்று சொன்னால் 2135 ஹவர்ஸ். நொட்டிங்கமில் வாழணும் என்று சொன்னால் 2033 ஹவர்ஸ் ஒரு வருஷத்துக்கு. பர்மிங்கமில் வாழணும் என்று சொன்னால் 2018 ஹவர்ஸ் என்று சொல்லி இந்த ஆய்வு நீண்டு கொண்டே போகுது. எனவே யூகேல இருக்கிற முக்கியமான நகரங்களில் நீங்கள் நல்ல அமைதியாக கம்ஃபர்டபுளாக வாழணும் என்று சொன்னால் இவ்வளோ ஹவர்ஸ் ஒரு வருஷத்தில் வேலை செய்யணும் என்று சொல்லி இது வந்து இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சராசரி ஹவர்ஸ் மட்டும்தான். இருந்தாலுமே இந்த ரெக்கார்டை வந்து நாங்கள் எப்பயோ உடைச்சிட்டோம்ன்றதான் மறக்க முடியாத உண்மை. எனவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சராசரியாக ஒரு கிழமையில் எத்தனை ஹவர்ஸ் வேலை செய்வீங்க? ஒரு கிழமையில் எத்தனை ஹவர்ஸ்? இதை நீங்கள் கட்டாயம் சொல்லணும்னு இல்லை, விரும்பினா நீங்கள் சொல்லலாம், விரும்பினா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஒரு கிழமையில் சராசரியாக எத்தனை ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொல்லி. பிரித்தானியாவில் நோரோ வைரஸினுடைய தாக்கம் உச்சத்தை தொற்றிருப்பதாக NHS வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 22% அதிகரிச்சிருக்காம் நோரோ வைரஸினுடைய தாக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1160 நோயாளிகள் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றார்களாம் இந்த நோரோ வைரஸினுடைய தாக்கம் காரணமாக. ஆனால் அப்போ இருந்ததை விட படிப்படியாக அதிகரித்து இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கிழமை வந்து அது உச்சத்தை தொற்றிருப்பதாக NHS வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற மருத்துவமனைகள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளுதாம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நோரோ வைரஸ் பேஷண்ட் ஒரு ஆளை வந்து அட்மிட் பண்ணினா ஒரு ஓட்டில் அந்த ஓட் இருக்கிற அந்த பெரிய தொகுதியை வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கணும் ஏனையாக்களுக்கு பரவக்கூடாதுன்னு சொல்லி. எனவே வந்து அதை சுத்தப்படுத்துறது, ஒவ்வொரு நாளுமே வந்து பெட்டுகள் வந்து க்ளீன் பண்ணுறது, சில போர்டுகள் வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 2 கிழமைக்கு முதல் நாங்கள் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். நாங்கள் டூட்டிங் பகுதியில் இருக்கிற சென்ட் ஜோர்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து 3 போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தவே. ஏன்னு சொன்னால் இந்த நோரோ வைரஸ் காரணமாக. எனவே இதே மாதிரியான சிச்சுவேஷன் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணாலும் சரி, 4-5 பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணாலும் சரி, அந்த போர்டையே ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணி வைக்க வேண்டியிருக்குது. அதோட ஒவ்வொரு நாளுமே அந்த பெட்டெல்லாம் கழுவி சுத்தப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே இந்த நோரோ வைரஸினுடைய தாக்கம் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு வயிற்றோட்டமாக தான் இருக்கும். எனவே வயிற்றோட்டம் இருக்கும்போது அப்படியான அறிகுறிகள் தென்படும் போது என்ன செய்ய சொல்லி இருக்கணும் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். முதலாவது வேலைக்கோ பாடசாலைக்கோ எங்குமே போக வேண்டாம்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட 2-3 நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கணும், கிட்டத்தட்ட ஐசோலேட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்க சொல்லப்பட்டிருக்குது. தாராளமாக தண்ணி குடிக்கணும். அடிக்கு ஒரு தடவை கைகளை கழுவணும், சோப் போட்டு கைகளை கழுவணும். கிட்டத்தட்ட எங்களோட கோவிட் மாதிரி, கோவிட் டைமில் வந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்தோமோ அதே மாதிரி தான் இந்த நோரோ வைரஸ் காலத்தில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லி NHS வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. நல்ல அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.